வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜெய் விட்டலா, ஹரே விட்டலா. இன்றைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனை தான் தொடர போகிறோம். ஏக்நாத் மகாராஜனுடைய 8வது பாகத்தை பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட ஆத்மா அவர். அவருடைய வீட்டிற்கு தத்தாத்திரேயர் வந்தார் என்றால் அது எப்பேற்பட்டது. தத்தாத்திரேயர் என்பவர் யார்? அவர் குரு, பிரம்மா, விஷ்ணு 3 பேருடன் இணைந்த ஒரு அம்சம் என்று கூறப்படுகிறது. சிலர் அவரை விஷ்ணு அம்சம் என்று கூறுகிறார்கள். முக்கால்வாசி வட இந்தியாவில் அவரை சிவ அம்சம் என்றே கூறி மிகவும் அவருடைய வழிபாடு வட இந்தியாவில் மிக அதிகமாக உள்ளது. நம்ம அவரை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ஞான குரு. அவர் நாத சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தினுடைய ஆதி குருவாகவும் கருதப்படுகிறார். இன்னைக்கு அந்த நாத சம்பிரதாயத்தினுடைய மடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கோரக்பூரில் இருக்குது. அந்த மடத்தினுடைய தலைமை பூஜாரி இப்பொழுதைக்கு யார் என்று கேட்டால் நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்றும் நமக்கு இப்பொழுது ஒரு விஷயம் கிடைக்கிறது. சரி, இதற்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன அப்பேற்பட்ட அந்த தத்தாத்திரேயரானவர் குருர் பிரம்மோ குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று நம் அன்றாட பூஜையில் சொல்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்ட குரு. அந்த குருவினுடைய கடாட்சத்தினால தான் இந்த ஏகநாதனுடைய வீட்டிற்கு கான்ஹா என்ற கண்ணையா 12 வருடங்கள் சேவை புரிந்தார் என்பதையும், இந்த தத்தாத்திரேயரும் ஒரு புறம் அனுமாரும் இவருடைய அந்த பாடல்களை கேட்டு சந்தோஷப்படுவதற்காக அவர் வீட்டு காவல்காரராகவே நின்றார்கள் என்பதையும் நாம் அறியும் போது குருவினுடைய மேன்மை எப்பேற்பட்டது என்பதை நாம் உணர்கிறோம். இதை பற்றி விவரமானதை நான் உங்களுக்கு எப்பவும் போல லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாசி அப்படிங்கிற ஒரு தாசியை பற்றின கதையும் அதில் சொல்லியிருக்கேன். அந்த தாசி என்பவள் யார், அவளுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக 27வது எபிசோடில் கான்ஹோ பாத்ரா அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி சொல்லும்பொழுது கூறியிருக்கிறேன். நாம் நினைப்பது போல அவர்கள் மட்டமானவர்களோ மரியாதை இல்லாதவர்களோ கிடையாது. அவர்களை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலப்போக்கில் எல்லாம் மாறுவது போல அவர்களுடைய வாழ்க்கையும் எப்படி மாறியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய லிங்கையும் கொடுத்திருக்கிறேன், படியுங்கள் சந்தோஷமாக. நன்றி, வணக்கம். ஜெய் விட்டலா, ஹரே விட்டலா.